வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. அரங்கத்திற்குள் இருப்பதால் நான் முகக்கவசத்தை கழற்றிக் கொள்கிறேன். ஆனால் தனி மனித இடைவெளியும் முகக்கவசமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளாக பார்க்கலாம். கழகத்தினருடன் தியாக தலைவி சின்னம்மா தொலைபேசி உரையாடல். அஇஅதிமுக அமமுகவினர் மத்தியில் பெரும் எழுச்சி. தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மீதான பாலியல் புகாரில் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம்? அரசு பள்ளிகளில் நடக்கும் முறைகேடுகளுக்கு கல்வி அமைச்சர் பொறுப்பேற்பாரா என பாஜக தலைவர் எல் முருகன் கேள்வி. தேசிய கொரோனா தடுப்பூசி திட்டத்திற்காக மாநிலங்களுக்கு விரைவில் 12 கோடி டோஸ் தடுப்பூசிகள் கிடைக்க வாய்ப்பு. மத்திய சுகாதாரத்துறை தகவல். மருத்துவமனைகள், கிளினிக்குகள், மருத்துவக் கல்லூரிகளில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலையை தொடங்க 2 கோடி ரூபாய் கடன் உதவி. 7.5% வட்டி அடிப்படையில் வழங்க மத்திய நிதியமைச்சகம் தகவல். ஊரடங்கு காலத்திலும் கடன் தவணையை கட்டச் சொல்லி மிரட்டும் நிதி நிறுவனங்கள். மாத கடன் தவணை கட்டாததால் அபராத தொகை அதிகரிக்கும் என பொதுமக்கள் அச்சம். ஊரடங்கிற்கு பிறகும் வங்கிக் கடனுக்கான மாத தவணை விதிவிலக்குகள் குறித்து ரிசர்வ் வங்கி இதுவரை அறிவிக்காதது ஏன்? டிடிவி தினகரன் கண்டனம். சென்னையில் பாலியல் புகார் வழக்கில் கைதான தடகள பயிற்சியாளர் நாகராஜன் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மதுரை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா ஊரடங்கை மீறி இறைச்சி விற்பனை. கடைகளுக்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை. நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கருப்பு பூஞ்சைக்கு 2 உயிரிழப்பு. மேலும் சிலருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கோடை சீசனுக்காக குன்னூர் காட்டேரி பூங்காவில் நடவு செய்யப்பட்ட செடிகளில் பூத்து குலுங்கும் மலர்கள். கொரோனா ஊரடங்கால் காண கண்கள் இன்றி வெறிச்சோடியது பூங்கா. நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறுமா? சுருக்க முறை தேர்வை நடத்துவது குறித்து மத்திய கல்வி வாரியங்கள் ஆலோசனை. வங்கி கடன் மோசடி குற்றச்சாட்டிற்கு ஆளான மெகுல் சோக்சியை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும். டொமினிகா அரசுக்கு இந்தியா வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தியாக தலைவி சின்னம்மா கழக தொண்டர்களுடன் தொலைபேசி மூலம் உரையாடி வருவது கழகத்தினர் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தியாக தலைவி சின்னம்மாவிற்கு கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்களும் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வருகிறார்கள். பெங்களூரு சிறையில் இருந்தபோதும் தொண்டர்களின் கடிதங்களுக்கு தொடர்ந்து பதில் எழுதி நம்பிக்கையூட்டி வந்தார் தியாக தலைவி சின்னம்மா. தற்போதும் தியாக தலைவி சின்னம்மாவின் சென்னை இல்லத்திற்கு தொண்டர்கள் எழுதும் கடிதங்கள் மலை போல் குவிந்து வருகின்றன. கொரோனா நெருக்கடி நேரத்தில் கடித போக்குவரத்தும் சிரமத்தை ஏற்படுத்திவிடும் என்பதால் தொண்டர்களின் கடிதங்களுக்கு பதில் கூறும் விதமாய் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார் தியாக தலைவி சின்னம்மா. கொரோனா தொற்று பரவி வரும் சூழ்நிலையில் சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம், கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்தியும் மிகுந்த பாதுகாப்போடு இருக்கும்படி தொண்டர்களிடம் வலியுறுத்தி தொலைபேசியில் பேசும் தியாக தலைவி சின்னம்மா மிக விரைவில் கட்சியை நல்வழிப்படுத்தி மகத்தான சக்தியாக உருவெடுப்போம் என்றும் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார். தியாக தலைவி சின்னம்மா தொண்டர்களோடு பேசும் உரையாடல் பதிவு ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவி தொண்டர்கள் மத்தியில் பெரும் எழுச்சியை உருவாக்கி வருகிறது. சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ. இந்த ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, அம்மா பேசுறாங்க, கொடுக்குறேன். சின்னம்மா பேசுறாங்களா? சின்னம்மா பேசுறாங்க. ஹலோ. அம்மா ரொம்ப சந்தோஷமா. சரி, லாரன்ஸ் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. உங்க குழந்தை கேட்டுதான் எனக்கு வாழ்க்கை இது விட பெரிய விஷயமே இல்லம்மா. சரி, அம்மா நல்லா இருக்காங்களா எல்லாரும்? நல்லா நல்லா இருக்கிறம்மா. இந்த பெரிய பொண்ணு இருக்கு பக்கத்துல, சின்ன பொண்ணு இருக்குது, பையன் ஆன்லைன் கிளாஸ் படிச்சிருக்கிறம்மா. சரி 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 சரி. இந்த பொறுப்பு வந்துருவா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாமா.
கண்டிப்பா கட்சி எல்லாம் சரி பண்ணிடலாம். சரிங்கம்மா சரிங்கம்மா சரி, தைரியமா இருங்க எல்லாரும் அண்ணே. சரிங்கம்மா. அது ரொம்ப இந்த சந்தோஷம். கொரோனா அம்மா, முடிஞ்சோட நீங்க நான் வச்சு நல்லா வந்துருவேன். இருக்கணும். உங்களுக்காக நல்லா உயிரே இருக்கும், நல்லா பூத்தி உங்க குடும்பம் ஃபுல்லா காத்திருக்கு. உங்க பின்னாடி சரி தான் நாங்க சரி இருப்போம். சரிம்மா. சரி சரி சரிப்பா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரி பிறந்த சரி, பிறப்புக்கு எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, உங்க வீட்லயும் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா சரிங்கம்மா கொரோனா சரிங்கம்மா ரொம்ப மோசமா இருக்குப்பா. சரிங்கம்மா ஜாக்கிரதையா இருங்க. சரிங்கம்மா. பிறந்த சரி பிறப்புக்கு நீதான் விடிய காலம். சரிப்பா, நிச்சயம் வந்துருவேன்ப்பா. சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப வணக்கம் நன்றிம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிங்க. ஹலோ. அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வினோத் சுரேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா ஃபோன் பண்ணது. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்காம்மா, எல்லாரும் நல்லா இருக்காம்மா. சரி சரி. இப்ப வந்து கொரோனா, ஜாக்கிரதையா இருங்க பார்த்து. கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? சரி சரி. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அந்த ரேலிக்கு வந்திருந்தம்மா, நீங்க அங்கிருந்து அப்படியா? ஆமாம்மா ஆமாம்மா. சரி, விரைவில் நல்ல முடிவு எடுத்து சீக்கிரம் வந்துருவோம்ப்பா, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப தைரியமா நீங்க முடிவு எடுங்கம்மா. நீங்க நான் உங்களுக்கு நிச்சயம். ஆமா 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 ஆமா. அவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. கண்டிப்பா ரொம்ப உங்களுக்காண்டி தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் வளர்த்தோம்ப்பா அந்த பிச்சை. கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா. அதனால அது வீணாகிறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா. அதனால விரைவில் வந்துருவேன். சரிம்மா. கொரோனா தாக்கமும் கொஞ்சம் குறைஞ்சது, நான் எல்லாரையும் பாக்குறேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். தைரியமா இருங்க. நீங்க நாங்க உங்க பின்னாடி எப்போ இருப்போம். நீங்க உங்க முடிவுக்காண்டி தான் ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் அந்த ரிசல்ட் இல்ல. அதனால என்ன சொல்றது, எனக்கு என்னால பேசுறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பேச முடியல. சரி 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 சரி. சரிம்மா சரிம்மா. கூட இருக்கீங்க, எனக்கு என்ன அர்த்தம். கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா. நல்லா கொண்டு வந்துருவோம், கவலைப்படாதீங்க. சரிம்மா சரிம்மா. என்னங்க, அம்மாக்கு கடிதம் போட்டிருந்தீங்களா? அதான் பேசுறாங்க, பக்கத்துல இருக்காங்க, கொடுக்குறேன். சின்னம்மா. கொடுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஹலோ அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம், கோபால் பேசுறீங்களா நாமக்கல்ல இருந்து? ஆமாம்மா வணக்கம்மா. நல்லா சரி இருக்கீங்க? சரி, நல்லா இருக்கேன். உங்க லெட்டர் வந்தது. சரிம்மா சரிம்மா சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அதான் என்னன்னா, இப்ப கொரோனாங்கிறதுனால போன்ல பேசுறேன். நாங்களும் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம்மா. சரி சரி, நிச்சயமா நான் சீக்கிரம் விரைவில் வந்து எல்லாரையும் பார்க்க போறேன். சரிங்கம்மா. ஒன்னும் கவலைப்படாம இருங்க, தைரியமா இருங்க. சரிங்கம்மா. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரிங்கம்மா. அதனால கவலைப்படாம இருங்க. தலைவர் அம்மா எப்படி வச்சிருந்தாங்களோ கட்சியா, அந்த அளவுக்கு நான் கொண்டுட்டு போயிடுவேன். சரிங்கம்மா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. அம்மா எனக்கு ஒரே ஒரு வேதனை தான், அதை மட்டும் அம்மாட்ட சொல்லிடுறேம்மா. என்ன? இன்னைக்கு இந்த டிஎம்கேவை பார்க்கும்போது என் மனசெல்லாம் ரொம்ப வேதனைப்படும். நம்ம கொடி பார்க்கிற இந்த நேரத்துல இந்த எடப்பாடி பழனிசாமி எனக்கு ரொம்ப ரத்த கண்ணீரா வருதும்மா. இந்த அவங்க செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எனக்கு உண்மையிலுமே நான் அம்மாவும் எம்ஜிஆரையும் அப்படியே உயிருக்கு உயிரா அதுக்கு அடுத்து உங்களதாம்மா ரொம்ப தாயாட்ட நேசிக்கிறோம்மா. சரி சரி சரி, நீங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, நல்ல முடிவு வரும், கவலைப்படாதீங்க. சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தைரியமா இருங்க எல்லாரும். கண்டிப்பா உங்களை நம்பிதான் இருக்கோம். இருங்க, நான் விரைவில் வந்து நல்லது பண்ணுவேன் நிச்சயம். கண்டிப்பாம்மா, கவலைப்படாம இருங்கன்னா. உங்களை நம்பிதான் இருக்கோம் நாங்களாம். நிச்சயமா நிச்சயமா வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா சரிம்மா, ரொம்ப 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 சந்தோஷமா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி நன்றி, வணக்கம். நன்றிம்மா. தேசிய கொரோனா தடுப்பூசி திட்டத்திற்காக மாநிலங்களுக்கு ஜூன் மாதத்தில் 12 கோடி டோஸ் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலுக்கு மத்தியிலும் நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே பல மாநிலங்களில் கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்நிலையில் அடுத்த மாதம் நாடு முழுவதும் தேசிய கொரோனா தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக மாநிலங்களுக்கு அடுத்த மாதத்தில் 12 கோடி டோஸ் தடுப்பூசிகள் வரை வழங்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது அதிக அளவில் கொரோனா தடுப்பூசிகள் கையிருப்பில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் 30,97,908 டோஸ் தடுப்பூசிகளும், மத்திய பிரதேசத்தில் 14,12,586 டோஸ்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தில் 9,65,999 டோஸ் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா இரண்டாம் நிலை காரணமாக ஆக்சிஜன் தேவை அதிகரித்து வரும் சூழ்நிலையில் மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகளில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகள் தொடங்க 2 கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனா இரண்டாம் நிலை காரணமாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில்
கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தேவை அதிகரித்து வருகிறது. பல மாநிலங்களில் ஆக்சிஜனுக்கு பற்றாக்குறை நிலவும் சூழ்நிலையில் ரயில்கள் மூலமும் பிற தொழிற்சாலைகள் மூலமும் ஆக்சிஜன் தேவை நிறைவேற்றப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்கும் நடவடிக்கையை மேம்படுத்த மத்திய நிதியமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதன்படி மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம், கிளினிக்குகள், மருத்துவக் கல்லூரிகள் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலையை நிர்மாணிக்க 2 கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர கடனுக்கான உத்தரவாத திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு 7.5% வட்டி நிர்ணயிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சிவில் விமான போக்குவரத்து துறையும் கடன் உதவி பெற தகுதி உடையதாக கருதப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கும்பகோணம் அருகே கொரோனா தொற்றால் உயிரிழந்த முதியவரின் உடல் மற்றொரு சமூகத்திற்கு சொந்தமான இடுகாட்டில் புதைக்கப்பட்டதால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. கும்பகோணம் அருகே கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த 85 வயதான அழகு சுந்தரம் என்பவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள மயானத்தில் நேற்று இரவு சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அழகு சுந்தரத்தின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மற்றொரு சமூகத்திற்கு சொந்தமான இடுகாடு என்றும் புதைக்கப்பட்டவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்ததால் புதைக்கப்பட்ட உடலை வேறு இடத்தில் அடக்கம் செய்ய கோரியும் ஏராளமானோர் அங்கு குவிந்தனர். இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஈரோட்டில் தனியார் அமைப்பு சார்பில் ஒரு பேருந்து ஆக்சிஜன் சிலிண்டருடன் கூடிய சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் 4 ஆக்சிஜன் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு ஒரே நேரத்தில் 8 பேருக்கு ஆக்சிஜன் வழங்கும் வகையில் இந்த பேருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. நாங்கள் யங் இண்டியன்ஸ் அண்ட் சிஐஐ 2 ஆர்கனைசேஷனில் சேர்ந்து நம்ம ஈரோடில் இன்றைக்கி ஆக்சிஜன் பஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்சிஜன் பஸ் பார்த்திங்கன்னா 4 கான்சன்ட்ரேட்டர் இருக்குது, 9 லிட்டர் கெப்பாசிட்டியில். இது 8 பேருக்கு ஒரு சமயத்தில் நம்ம ஆக்சிஜன் கொடுக்க முடியும். இப்போது நம்ம இதோட நெசசிட்டி என்னென்னா, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சிஜன் பெட்டு கிடைக்கிற வரைக்கும். ஸோ அந்த வெயிட்டிங் டைமில் இந்த பஸ்ஸில் அவங்க ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். அந்த வெயிட்டிங் டைமில் நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, நாங்கள் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பஸ் இன்றைக்கி நாங்கள் அனுப்புகிறோம். மதுரை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கை மீறி இறைச்சி விற்பனை செய்த கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வரும் 7ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. முழு ஊரடங்கின் போது அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை தவிர மற்ற கடைகள் மூட உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் டவுன் பகுதியில் ஊரடங்கை மீறி இறைச்சி கடைகள் திறக்கப்பட்டன. இதனை அறிந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இறைச்சிகளை வாங்கிச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் அரசின் உத்தரவை மீறி இறைச்சி விற்பனை செய்த 2 கடைகளுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் கடைகளுக்கும் சீல் வைத்தனர். இதேபோன்று ஊரடங்கு உத்தரவை மீறி கரூரில் இறைச்சி விற்பனை செய்த கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. கரூர் நகராட்சிக்குட்பட்ட சின்ன ஆண்டான் கோவில் மற்றும் வேலுசாமிபுரம், ஆத்தூர் பிரிவு பகுதிகளில் அரசின் உத்தரவை மீறி இறைச்சி கடைகள் இயங்கின. இதனை அறிந்த நகராட்சி அதிகாரிகள் கடைகளுக்கு அபராதம் விதித்து அங்கிருந்த பொருட்களை பறிமுதல் செய்தனர். கருப்பு பூஞ்சை நோய் அச்சுறுத்தி வரும் நிலையில் அதற்கு சிகிச்சை வழங்குவதற்கு தேவையான அளவு மருந்தினை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கு தமிழக அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கொரோனாவை தொடர்ந்து கருப்பு பூஞ்சை நோய் அச்சுறுத்தி வரும் சூழ்நிலையில் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான அளவு மருந்தினை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கு தமிழக அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்நோயினால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருப்போரின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது கையிருப்பில் உள்ள மருந்து போதுமானதாக இல்லை என்ற செய்தி கவலை தருவதாகவும், எனவே கருப்பு பூஞ்சை நோயினை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் இருந்து கருப்பு பூஞ்சையை கண்டறிதல், அதனால் பாதிக்கப்பட்டோருக்கு தாமதம் இன்றி சிகிச்சை அளித்தல் ஆகியவற்றுக்கு மாவட்டம் தோறும் தனி ஏற்பாடுகள் செய்திட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கருப்பு பூஞ்சை நோய்க்கு அரசு கூட்டுறவு மருந்தகத்தில் மருந்து ஆளுநராக பணியாற்றிய பெண் ஒருவரே முதல் பலியாகி இருப்பதால் அம்மா மருந்தகங்கள் மற்றும் கூட்டுறவு மருந்தகங்களில் பணிபுரியும் மருந்து ஆளுநர்களையும் கொரோனா தடுப்பு முன்கள பணியாளர்களாக தமிழக அரசு அறிவித்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
இது மட்டுமின்றி கொரோனாவால் உயிரிழந்த முன்களப் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடுகளை கொரோனாவின் தொடர்ச்சியாக வரும் கருப்பு பூஞ்சை நோய்க்கு பலியாகும் முன்களப் பணியாளர்களுக்கும் தமிழக அரசு வழங்கிட வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 18 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயச்சந்திர பானு ரெட்டி தெரிவித்துள்ளார். ஒசூரில் மனநலம் குன்றியவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருப்பு பூஞ்சைக்கு பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருந்துகள் குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டார். அது இப்போ வரை 18 கேசஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்தது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ வரை ஒரு கேஸும் வரல. 18 கேசஸ் நமக்கு ரிப்போர்ட் ஆனது. அது அப்படியே தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமைப்பா ஆம்ஃபோடெரிசின் பின்றது அதுக்கு சரியான மருந்து. இந்த ஆம்ஃபோடெரிசின் பின்றது ஆஸ் ஆஃப் நோ அவைலபிலிட்டி எல்லா இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது கொண்டு வரதுக்கு நாங்கள் அரசு சார்பில் எல்லா முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்லையும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் 1-2 நாளில் எதிர்பார்க்குறோம். அது வந்த உடனே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் சரியான முறையில் பண்ணுவாங்க. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை என தமிழக பாஜக தலைவர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளியில் ஆசிரியர் மீதான பாலியல் புகார் விவகாரத்தில் பள்ளியின் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறுவதில் எந்த நியாயமும் இல்லை என குறிப்பிட்டார். நிறைய பள்ளிகளில் நம்ம பார்த்துருக்கோம், பல அரசு பள்ளிகளில் நடந்திருக்கிறது. அரசு பள்ளிகளினுடைய ஆசிரியர்கள் தவறு செய்திருக்கிறோம், அந்த ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்போ அது கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு பொறுப்பேற்க முடியுமா, அல்லது அந்த கல்வித்துறை டைரக்டர் அல்லது கல்வித்துறை செயலாளர் பொறுப்பேற்க முடியுமா? தவறு தான். இல்லை தவறு யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்கூலை இழுத்து மூடுங்க, அந்த ஸ்கூலே சரியில்லைன்ட்டு ஒரு நிர்வாகத்தின் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டை ஒரு ஒரு உள்நோக்கத்தோட சொல்கிறது தான் நம்ம கண்டிக்கிறோம். ஊரடங்கு காலத்திலும் கடன் தவணையை செலுத்தச் சொல்லி நிதி நிறுவனங்கள் மிரட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தளர்வற்ற முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. இதனால் பல தனியார் நிறுவனங்கள் செயல்படாமல் இருப்பதால் வீடுகளிலேயே பலர் முடங்கி மாத வருவாயின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊரடங்கு காலத்தில் தவணைத் தொகையை கட்டச் சொல்லி அரசு மற்றும் தனியார் வங்கிகளும் தனியார் நிதி நிறுவனங்களும் மிரட்டுவதாக திருச்சி மாவட்டத்தில் புகார் எழுந்துள்ளது. மணப்பாறை, துறையூர், முசிறி, திருவெரும்பூர், மண்ணச்சநல்லூர், லால்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து காவல் நிலையங்களில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளன. நான் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதம் என்னால் கட்ட முடியல. ஒரு மாத தவணையே நான் அப்புறம் கட்டுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி ஓவர் டார்ச்சர், நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வருது, காலையில் 7 மணிக்கு ஃபோன் வருது. என்னால் ஒன்றும் மன உளைச்சல், வெளியிலையும் போக முடியல, போய் பணமும் இது பண்ண முடியல, கடையும் திறக்க முடியல, வீடு விற்க முடியல, என்னால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறப்போ இப்படி இந்த மாதிரி டார்ச்சர் தான் நான் எப்படி தான் சார் நான் புறப்படுறது? இதுதான் அரசாங்கம் ஏதாவது இதுக்கு ஒரு வழி பண்ணாதான் சார். இப்போ நாங்கள் ஒரு சின்ன சிறிய ஹோட்டல் ஒன்று நடத்திட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட் கொடுத்த டைமிங்கில் வியாபாரமும் கம்மி, சேல்ஸ் ரொம்ப படுத்துருச்சு. இப்படி இஎம்ஐ கட்டுறது, ஸ்டாலின் இந்த கொடுத்த உதவி கொடுத்த 2000 வந்து கட்டுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து தகாத வார்த்தைகள் பேசுகிறாங்க. தடுக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஒன்று ஊரடங்கு போட்டால் இதையும் கட் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் கடங்காட்டு கட்டணும்னா கடன் நடத்தி தான் தீருவோம். ஊரடங்கு மீறி தான் செயல்படுற மாதிரி வரும். ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் ஆன பிறகும் வங்கி கடன்களுக்கான மாத தவணையை செலுத்துவதற்கான விதிவிலக்குகள் குறித்து ரிசர்வ் வங்கி இதுவரை அறிவிக்காதது கண்டனத்திற்குரியது என திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் ஆன பிறகும் வங்கி கடன்களுக்கான மாத தவணையை செலுத்துவதற்கான விதிவிலக்குகள் குறித்து ரிசர்வ் வங்கி இதுவரை அறிவிக்காதது கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நலன் கருதி இதனை செய்திட வேண்டிய மத்திய அரசும் வேடிக்கை பார்ப்பது நியாயம் அல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்த பிரச்சனையில் பிரதமரும் மத்திய நிதியமைச்சரும் உடனடியாக தலையிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலினும் கடிதம் எழுதியதோடு கடமை முடிந்தது என்று இல்லாமல் உரிய அழுத்தம் கொடுத்து ஊரடங்கு காலத்தில் வங்கிக் கடன் மாத தவணைகளிலிருந்து விலக்கு பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே சாராயம் என நினைத்து போதைப் பொருளை குடித்த 2 உயிரிழந்தனர். மயிலாடுதுறை அடுத்த சேந்தங்குடியில் 6 பேர் இணைந்து கள்ளச்சாராயம் குடித்ததாக கூறப்பட்ட நிலையில் அதில் பிரபு மற்றும் செல்வம் ஆகியோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். வீராசாமி மற்றும் சரத்குமார் ஆகியோர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
ஊரடங்கால் டாஸ்மாக் மூடப்பட்ட நிலையில் போதைக்காக வார்னிஷ் உள்ளிட்ட பொருட்களை தவறாக கையாண்டு பலர் குடித்து வருவது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பிரபு வெள்ளை திரவம் ஒன்றை குடித்ததாக தெரிகிறது. உயிரிழந்தவர்களை கள்ளச்சாராயம் அருந்தினார்களா அல்லது போதைப் பொருள் எடுத்துக்கொண்டார்களா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேக செய்திகளாக காண்போம். திருச்சியில் கொரோனா சிறப்பு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் அவரது மனைவி ஆகியோரும் கொரோனா பாதித்த நிலையில் தேசிய தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் உள்ள சிறப்பு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் ஆரோக்கியராஜ் மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயற்சித்தார். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுக்கோட்டை அருகே ஊரடங்கு உத்தரவை மீறி கண்மாயில் ஏராளமானோர் மீன்பிடித்ததால் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு கண்மாயில் ஊரடங்கு உத்தரவை மீறி ஏராளமானோர் மீன்பிடிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் கண்மாயில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். தொடர்ந்து வழக்கு பதிந்து போலீசார் அவர்களிடமிருந்து மீன்பிடி சாதனங்கள் மற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை அருகே டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மதுபானங்களை திருடிச் சென்ற மர்மநபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிவகங்கை அருகே உள்ள கொல்லங்குடியில் அரசு டாஸ்மாக் கடை இயங்குகிறது. ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டிருந்த இந்த கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்மநபர்கள் அங்கிருந்து 1,25,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சாராய ஊரலை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கந்தர்வக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். கந்தர்வக்கோட்டை அடுத்த கல்லுப்பட்டி அருகில் அணைக்கட்டுவாரி, மருங்கூரணி ஆகிய இடங்களில் சாராய ஊரல்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் அப்பகுதியில் மறைக்கப்பட்டிருந்த சாராய ஊரல்களை பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் தயாரான டிராக்டர்கள் ரயில் மூலம் வங்கதேசத்திற்கு அனுப்பப்பட்டன. வாடிப்பட்டி ரயில் நிலையத்திலிருந்து 25 புனரமைக்கப்பட்ட சரக்கு பெட்டிகளில் 100 டிராக்டர்கள் வங்காளதேசத்தில் உள்ள பேனாபோல் ரயில் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதன் மூலம் மதுரை கோட்டம் 23 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. இந்த நிதியாண்டில் வாடிப்பட்டி ரயில் நிலையத்திலிருந்து வெளிநாட்டிற்கு செல்லும் முதல் சரக்கு ரயில் இது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை அருகே சட்டவிரோதமாக சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பஞ்சாந்தி கிராமத்தில் சட்டவிரோதமாக சூதாட்டம் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேரை கைது செய்திருப்பதுடன் அவர்களிடமிருந்து 6,000 ரூபாய், 6 செல்போன்கள் மற்றும் 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வது அல்லது சுருக்கமுறை தேர்வை நடத்துவது குறித்து மத்திய கல்வி வாரியங்கள் ஆலோசித்து வருகின்றன. கொரோனா பரவல் காரணமாக பல மாநிலங்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படாமல் உள்ளன. அவற்றை நடத்துவது குறித்து மாநில அரசுகளுடன் மத்திய அரசு பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இதில் பெரும்பாலான மாநிலங்கள் முக்கிய பாடங்களுக்கு மட்டும் குறைந்த கால அளவில் ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடத்தலாம் என ஆலோசனை தெரிவித்தன. எனினும் கொரோனா ஆபத்து நீடிப்பதால் தேர்வை ரத்து செய்து முந்தைய தேர்வின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்க சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ ஆகிய கல்வி வாரியங்கள் விரும்புவதாக கூறப்படுகிறது. 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளின் சராசரி மதிப்பெண் பட்டியலை வழங்குமாறு பள்ளிகளுக்கு ஐசிஎஸ்இ உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. நீதிமன்ற உத்தரவை பொறுத்து மத்திய கல்வித்துறை அதன் இறுதி முடிவை நாளை மறுநாள் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை நடத்தச் சொல்லி மகாராஷ்டிர மாநிலங்கள் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் எஞ்சிய மாநிலங்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலோடு.